அத்தியாயம் 5. காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள். ஆனால் இங்கு ஒருத்திக்கு மூளையே இல்லை. காதல் வந்தால் கண்ட இடமெல்லாம் காதலரை தெரிவார் என்பார்கள். அப்படிதான் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது தென்றலின் நிலை. கட்டிய ஆடை மறந்து டவலுடன் வாசல் வரை வந்தவளுக்கு தனக்கு முத்தி விட்டதாய் தோன்றியது. இதற்கு மேல் இதை மறைக்கும் எண்ணம் இல்லாதவள் தன் நண்பன் ஆளியிடம் மொத்தமாய் அவள் ஒருதலை காதலை பற்றி 1 hour உளறி கொட்டினாள். விடிய விடிய வேலை செய்து வந்தவன் அவள் புலம்பலை கேட்க முடியாமல் உடனே எண்ணிக்கொண்டான், எப்படியாவது அவள் காதலனை கண்டுபிடித்து இவளுக்கு பதில் இவனே காதலை சொல்லி இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று. பின் யார் அவள் புலம்பலை கேட்பது? ஆனாலும் தோழி மீது அலாதி அக்கறை கொண்ட அன்பு நிறைந்தவன் ஆயிற்றே அவன். அவளுக்கு சிறு துன்பம் என்றாலும் அவளுக்கு முன் கலங்கி போவது அவன்தான். அவளுக்கு வலிக்கும் முன் வலியை உணர்வது அவன்தான். தோழியின் காதலனை தான் முழுதாய் தெரிந்து கொண்ட பிறகே அவர்களுக்கு காதலுக்கு சம்மதம் தருவதாய் சொல்லியவன் அடுத்த சில மணி நேரத்தில் அமர்ந்திருந்தான் ஒருத்தனை எதிர்பார்த்து. சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்டில் நேரெதிரே அமர்ந்திருந்தார்கள் அனலும் ஆளியனும். பேரில் மட்டுமே அவர்கள் எதிர்துருவம் இல்லை, நிஜத்தில் அதைவிட எதிர்துருவம்தான். கல்லூரியில் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள். அப்பொழுது இருந்தே இருவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத தூரம். அந்த 7:30 சனி 7:30 சனின்னு சொல்வாங்களே, அது அவங்களுக்கு தான் பக்காவா செட் ஆகும். அப்படி ஒரு செட் ஆகாத கேரக்டர் இவங்க 2 பேரும். தெரியாமல் பார்த்து கொண்டால் கூட கண்களாலே அனலை கக்குவான் அனல். அவனை சுனாமியாய் வந்து மூழ்கடிக்க நினைப்பான் ஆழி. அப்புறம் சுனாமி சூட்டு போட்டு உட்கார்ந்திருக்கு, என்ன விஷயம் என நக்கலாக அந்த சேரில் சாய்ந்து அமர்ந்தவனை அப்படியே சுட்டு தள்ளிவிட்டால் என தோன்றாமல் இல்லை ஆழிக்கு. அவ்வளவு ஆத்திரம் வருகிறது அவனை பார்க்க பார்க்க. சிலரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு சொல்ற மாதிரி அவனை பார்த்துட்டே இருந்தாலும் கூட நம்ம ஆழிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் நேரடியா மேட்ருக்கு வரேன். நீ ஆம்பளை கூட மேட்டர் பண்றவனா இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது என்று வழக்கம் போல் நக்கல் தெரித்தது அனல் பேச்சில். அவன் அப்படித்தான், அடுத்தவர்களை வாரி விட்டு குளிர் காய்வது அல்வா தின்பது போல. சேட்டை புடிச்சு பையன் சார் அவன். ஏய், அது சரத்குமார் படம், கொன்னு புதைச்சிருவான்டா உன்ன. ஹட, தெலுங்கு பட டைட்டில் என்றவனின் சட்டையை பிடித்தான் ஆழி ருத்ரம் பொங்க. அவனும் எவ்வளவு நேரம்தான் பொறுமையாக இருப்பான்? தோழிக்காக மட்டுமே இழுத்து பிடித்த பொறுமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். இல்லையென்றால் இந்நேரம் அங்கு ஒரு மகாபாரத போரே நடந்திருக்கும். ஹே, கூல். நான் பொறுமையா பேசுறனால பொறுமையானவன் இல்லன்னு உனக்கே தெரியும். சட்டம் மேல கை வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அடுத்த முறை பிடிக்க கையே இல்லாம பண்ணிருவேன். முகத்தில் கோபம் தெரியவில்லை என்றாலும் அனல் கண்கள் சொன்னது அவன் கோபத்தின் அளவை. அடித்து தூக்கும் கோபத்தில் மிரட்டுபவன் இல்லை அனல். அவன் கோபத்தின் அளவை அவன் முகத்தில் இருக்கும் மில்லிமீட்டர் பிரதிபலிக்கும். அதில் அவன் வித்தைக்காரன். பெருமூச்சு விட்ட ஆழி அமைதியாக அவன் இருக்கையில் அமர்ந்தான். சுற்றி கூட்டம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் எது செய்தாலும் அது முட்டாள்தனம் என்று அவனுக்கு தெரியும். நீ எவ்வளோ கேவலமானவன்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்க உனக்கு போதை பொருள் மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்ப. ஆஹா, ஐயாவுக்கு என் எஸ்டிடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ அமைச்சர் சொல்ல வருவது என்னவோ? கால் மேல் கால் போட்டு நக்கலாய் கால் ஆட்டியவனுக்கு தெரியும் காரணமில்லாமல் இந்த கருப்பு அர்னால்டு வந்திருக்க மாட்டான் என்று. உலகமே அழிந்தாலும் ஒரு நாளும் ஆளி இப்படி பொறுமையாக எதிரே அமர வைத்து பேச மாட்டான். என் ஃப்ரெண்டு உன்னை லவ் பண்றான். அதை சொல்லும் பொழுதே அத்தனை அருவருப்பு ஆளி முகத்தில். அதை அவனும் உணராமல் இல்லை. ஓஹோ, மேல சொல்லு. அனல் பேச்சில் நக்கல் கூடியது. இன்னும் வாகுவாக இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவனின் உடல் மொழி சொன்னது அவன் எள்ளல் அளவை. ஆனா அவளுக்கு தெரியாது நீ எப்படி ஒரு பொறுக்கி புறம்போக்குன்னு. அவ பூ மாதிரி மென்மையானவ, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நல்லவ. ஆனா நீ ஒரு கேவலமானவன், கேடு கெட்டவன். மொத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் உன் வேலை. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன் கிட்ட அவ வாழ்க்கை நாசமா போகக்கூடாதுன்னு நினைக்கிற. எத்தனையோ முறை என் கையாலேயே உன்னை பொண்ணுங்க விஷயத்துல ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. உன்னால பல பொண்ணுங்க வாழ்க்கை நாசமா போயிருக்கு. அது எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட உன்னை லவ் பண்ண விடுவனா? மூக்க புடைக்க உச்சாணி கோபத்தில் சொன்னவன் அதே கோபத்துடன் எழுந்து நின்றான். அனல் எதுவும் பேசாமல், அந்த மேனரிசம் கொஞ்சம் கூட குறையாமல் திமிர் கலந்த பார்வையுடன் அமர்ந்து இருந்தான். அவனின் அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னவென்பதை ஆழியால் உணர முடியவில்லை. சொன்னதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். அவ பக்கம் கூட உன்னை நான் பார்க்க கூடாது. அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அவ வாழ்க்கையில நீ வரவே கூடாது என 2 எட்டு எடுத்து வைத்திருக்க மாட்டான். அனலின் விசில் சத்தம் கேட்டு மெல்ல டர்ன் ஆனது ஆழியின் கழுத்து.
என்ன ஜி, நீங்க பாட்டுக்கு வந்தீரு, பேசினீரு, போய்கிட்டே இருக்கீரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொன்ன பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப சொல்றேன், அவ எவளா இருந்தாலும் தக்காளி கதற வைப்பேன்டா அவள. கழுத்தை மெல்ல சாய்த்து கண்களில் திமிருடன் அவன் சொன்ன விதம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடிலும் அழகாகவே இருந்தது. வந்ததே ஆளுக்கு அப்படி ஒரு கோபம். இவ்வளவு தூரம் எடுத்து சொன்ன பிறகு அதைத்தான் செய்வேன் என்றால் எப்படி? ஏய் திமிரா! கோபம் கொப்பளித்தது ஆளி முகத்தில். அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நானும் ஒவ்வொரு முறையும் உன்னை எப்படி பழி வாங்கலான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா காக்கா கஷ்டப்பட்டு ஆட்டைய போட்ட வடை கவுந்தடிச்சு படுத்திருந்த கரையானுக்கு போய் சேர்ந்துச்சுங்கிற மாதிரி தேடி வந்து சான்ஸ் கொடுத்துட்ட பங்காளி. எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அவளை தொட்டா உனக்கு வலிக்கும். அவ அழுதா நீ தாங்க மாட்ட. இது போதும் தங்கமே, இது போதும். அவளை தொடுவேன், நீ அழுவடா. ஏன்டா இந்த அனல பகச்சுக்கிட்டோன்னு உன்னை கதற வைக்கிறதுக்கான சமயம் இது என்று இதழில் வில்லத்தனத்தை எல்லையில்லாமல் தவள விட்டான். வாலண்டியராய் தேடி வந்து அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டான் ஆளி. வேணானல், பல்லை கடித்தான் ஆளி. எனக்கு வேணும், அடம் பிடிப்பது போல சொன்னான். அவளை தொட்டா உன் அணு அணுவா சதிச்சிருவாடா, வெறி பிடித்தவனை போல சொன்னான். அவளை தொட்டா நீ என்ன அணு அணுவா சதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அணு அவ வயிற்றுக்குள்ள போய் அவளை அம்மாவா செதுக்கிருண்டா என நகத்தை கடித்தபடி சொன்னவனை கண்டு வந்ததே ஆளுக்கு கோபம். டே பொறம்போக்கு, மறுபடியும் சொல்றேன், அவளுக்கு உன்னால ஏதாவது ஆனா உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா நானு. அப்புறம் உன் சாவு என் கையில தாண்டா என வெறி கொண்டு கத்தியவனை ஆளியின் ஆட்கள் அங்கிருந்து இழுத்து சென்றார்கள். இவ்வளவு நேரம் அனல் முகத்தில் இருந்து சீரியஸ்னஸ் மாறி ஒரு அனல் பார்வையுடன் கூலிங் கிளாஸை கண்ணில் மாட்டியவன் அவன் பர்சனல் செக்ரட்டரியை பார்த்து கண்ணை காட்டினான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சொன்ன பொண்ணு யாரு, அவ டீட்டெயில்ஸ் என்னன்னு அக்கு வேற ஆணி வேற எனக்கு வரணும். வித்தின் 10 minutes என்று விரல் காட்டிவிட்டு கிட்டத்தட்ட 3வது சிகரெட்டை அவன் இழுத்து முடிக்கும் பொழுது தென்றலின் மொத்த டீட்டெயில்ஸுமே அவன் கண் முன்னே இருந்தது. தென்றலின் சிரித்த முகத்தை வருடி கொடுத்தது அனல் விரல்கள். உன் ஆருயிர் நண்பனை பழிவாங்க எனக்கு கிடைச்ச பிரம்மாஸ்திரம் நீதான் செல்லமே. நீ அழுதா தாங்க மாட்டானாமேவன். நீ எனக்கு எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் உன்னை பண்ண போறதில்ல. உனக்கு மட்டும் இல்லடி, அந்த ஆளிக்கும் அவன் வாழ்க்கையில நிம்மதியும் இருக்காது, சிரிப்பும் இருக்காது. எல்லாத்தையும் மொத்தமா சதைக்க போறேன் என்று வில்லங்கமாய் சிரித்தவன் இனி அவன் ஆடப்போகும் ஆட்டத்தை எண்ணி பெரிய திட்டமே வகுத்து வைத்துவிட இதை அறியாத அப்பாவி தென்றல் தன்னவனை நினைத்து கனவுலகில் காதல் செருக்கில் இருந்தாள். இந்த காதலை எண்ணி அவள் கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க, ஆனால் நிஜத்தில் அவள் வாழ்க்கையே மொத்தமாக அழிய போவதை அறியாமல் போனது காலத்தின் கண்ணாமூச்சி ஆட்டமோ. அத்தியாயம் 6. மெக்சன் கிளப் என்று மின்னும் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த நவீன கிளப்பில் நவநாகரிக ஆடையணிந்த பெண்களும் ஆண்களும் கலாசாரத்தை எல்லாம் காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருந்தனர். ஒருத்தனின் காதலி இன்னொருவனுடன் வளைந்து நெளிந்து கண்டபடி நடனமாடிக் கொண்டிருக்க, அதையும் வீடியோ எடுத்து என்கரேஜ் செய்யும் வெக்கங்கெட்ட காதல் ஜோடிகளுக்கு நடுவே பிளாக் கலர் ஜெர்கின் அவன் மேனிக்கு கச்சிதமாக பொருந்தி போயிருக்க, வலது கரத்தில் காஸ்ட்லி ஒயின் நிறைந்த கிளாஸ் இடம்பெற்றிருக்க, இடது கரத்தில் இருந்த போன் ஏதோ ஒரு மெசேஜை ஆர்வமாக எதிர்பார்த்திருக்க, அந்த குத்தி கிழுக்கும் விழிகள் இரண்டுக்கும் சொந்தக்காரனான அனல் வாசலில் யாரையோ ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். நம்ம டியூட் இப்படி ஓரமா உட்காந்து பாக்குற ஆள் இல்லையே, பதம் பாக்குற பக்திமானாச்சே. என்ன டியூட், எந்த மேங்கோக்கு வெயிட்டிங் என்று உடனிருந்த நண்பர்களின் கிண்டல் பேச்சுகளுக்கு நடுவே கையில் இருந்த ஒயினை ஒரு சிப் அருந்தியவன் இதழ் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை உதிர்த்தது. மேங்கோல்ல மஞ்ச காட்டு மைனா என போனில் தெரிந்த தென்றலின் புகைப்படத்தை வருடியவனின் போனுக்கு டன் என்ற சத்தத்துடன் வந்து நின்றது SMS ஒன்று. அதை பார்த்ததும் அந்த கல்வன் முகத்தில் எட்டி பார்த்தது அர்த்தமான புன்னகை ஒன்று. போனை பார்த்தவன் வேகமாக அந்த பப்பின் வாசலை பார்க்க, அங்கே அவன் தேடலுக்கு சொந்தக்காரி எடுத்து வைத்தால் வலது காலை. அவனின் கூர்விழிகள் இரண்டும் முதல் முறையாக அவளை கண்டது என்று சொல்வதை விட உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கேன் செய்தது என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும். அந்த ஒயினை ஒரு சிப் அருந்தியவன் அவள் உச்சியிலிருந்து அளவெடுக்க துவங்கியிருந்தான். அந்த இடத்திற்கு 0.00001% கூட சம்பந்தமில்லாமல் சிவப்பு வண்ண லெஹங்கா சுடிதாரில் கைகளில் அதற்கேற்ப சிவப்பு வண்ண கண்ணாடி வளையல் மின்ன வளைந்த சங்கு கழுத்தில் பிள்ளையார் டாலருடன் மெல்லிய தங்கச் செயின் அவள் கழுத்தை அலங்கரிக்க, காதுகளில் குட்டி லோலாக்கு, த்ரெட்டிங் செய்யாத புருவங்களுக்கு நடுவே அழகாய் ஒரு குட்டி கருப்பு போட்டு,
நிலாவுக்கு திருஷ்டி வைத்தது போல இருந்தது. அந்த பொட்டின் மீது சிறு சந்தனம் சாந்தமாய் இடம் பெற்றிருந்தது. காந்தமாய் கட்டியிழுக்கும் கண்கள் இரண்டையும் அந்த சோடா புட்டி கண்ணாடி கவர் பண்ணியிருக்க, சாயம் பூசாத போதும் ஸ்ட்ராபெரி போல் மின்னிய இதழ்கள் இரண்டும் இதுவரை செயற்கை சாயத்தை பார்த்ததில்லை. வலது கன்னத்தில் அழகாய் ஒரு மச்சம், அவள் அழகின் உச்சம். மூக்கில் மின்னியது ஒரு குட்டி வைர மூக்குத்தி. கடைசியாக முட்டையை தொடும் கற்றை கூந்தலை நேர்த்தியாக பின்னி போட்டிருந்தாள். இதுவரை இது போன்ற இடங்களை எல்லாம் பார்த்திடாதவள் போலும். அதனால் அவள் குண்டு கண்கள் இரண்டும் பதட்டமாக அந்த இடத்தை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்சம் பயந்து போயிருப்பாள் போலும். அவள் கரங்கள் இரண்டும் துப்பட்டா முனையை பயத்தில் இறுக்கி பிடித்திருந்தது துணைக்கு. அனலின் பார்வை ஏஐ டெக்னாலஜியை விட நுட்பமாக அவளை ஸ்கேன் பண்ணியது. இதுவரை எத்தனையோ பெண்களை வெரைட்டியாய் பார்த்தவன்தான். ஆனாலும் எந்த பெண்களையும் இப்படி அணு அணுவாக அளந்ததில்லை அவன் ஆராயும் பார்வை. ஆளியை பார்த்தால் ஃபாரினில் பிறந்து வளர்ந்தவன் போல பக்கா மாடர்ன் லுக்கில் இருப்பான். பலமுறை மாடலிங்கில் அனலுடன் போட்டியிட்ட பர்சனாலிட்டி உடையவன். ஆனால் அவன் எப்படி இப்படி அக்மார்க் பட்டிக்காட்டு சோடா புட்டியுடன் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் என்ற கேள்வி மட்டும்தான் அவன் மனதில் வண்டாய் குடைந்தது. அனல் பார்வை அவளை விட்டு இம்மியும் நகரவில்லை. அதிலும் அவள் பயந்த விழிகள்தான் இன்னும் இன்னும் அவனை சுவாரஸ்யமாக்கியது. தென்றலை அழைத்து வந்த மாடன் யுவதி அனலை பார்த்து கட்டவிரலை தூக்கி காட்டினால், நீ சொன்னதை செய்துவிட்டேன் என்பதை போல. அனலும் உடனே அவன் போனில் இருந்து சில ஆயிரத்தை அவள் போனுக்கு கூகுள் பே மூலம் டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டு இங்கிருந்து போ என்பதை போல ஒற்றை விரல் ஆட்டி செய்கை செய்தவன் அவன் நண்பன் ஒருத்தனை அழைத்து காதில் எதையோ சொன்னான். ஓகே டியூட் என அவன் விலகும் நேரம் மீண்டும் அவனை அழைத்தது அனல் சத்தம். நெற்றியை சொரிந்தவன் ஒரு மாதிரி கழுத்தை சாய்த்து ஒரு கேஷுவல் லுக் விட்டபடி பாடியில டச் ஆகாம என்றான் ஒரு மாதிரி மிரட்டும் தோரணையில். அவன் அனலை வினோதமாக பார்த்தபடி தலையாட்டி சென்றான். ஆனால் அடுத்து நடக்கப் போகும் சீனுக்கு சிறப்பாக தயாரானான். தென்றல் ஒரு படபடக்கும் விழிகளுடன் தன்னுடன் வேலை செய்யும் சுஜியை பார்த்தாள். சுஜி, உங்க பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னீங்க, ஆனா இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்று சற்று பயந்த விழிகளுடன் கேட்டவளுக்கு அந்த இடமும் அங்கிருந்தவர்களின் செயலும் சற்று பயமாகவும் அருவருப்பையும் கொடுத்தது. அதிலும் அவள் கண் முன்னே இரு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒன்றாய் அமர்ந்து முத்தமிட்டுக் கொள்வதை பார்க்கும் பொழுது தான் வேறு கிரகத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் தோன்றியது அவளுக்கு. இங்கேதான் தென்றல் பார்ட்டி, நான் போய் கேக் வெட்ட ரெடி பண்ணிட்டு வரேன், நீங்கே நில்லு என்று நைசாக அவளை கழட்டி விட்டு சென்றாள் அந்த சுஜி. ஏய் சுஜி, இன்னும் விட்டு போகாத என்றவளின் வார்த்தை கூட காற்றோடு கலந்தது. பாவம், பயத்தில் முட்ட முட்ட முழித்தவள் அந்த இடத்தில் அசௌகரியமாக உணர்ந்தாள். பயத்தில் அவள் உள்ளங்கை இரண்டும் வேர்த்து விட்டது. அங்கிருந்த அத்தனை பேரும் அவளை வினோதமாக பார்ப்பது போல இருந்தது. பயத்தில் நடுங்கியவள் பேசாமல் அங்கிருந்து போய்விடலாமா என்று நினைத்தாள். ஆனால் அதற்கும் வாசல் வரை செல்லக்கூட தயக்கமாக இருந்தது. அவள் கழுத்தின் கீழ் உள்ள வனப்பில் கவசமாய் துப்பட்டா இடம்பெற்றிருந்த போதும் சிலரின் பார்வை அவள் துப்பட்டாவை தாண்டியும் துல்லியமாக துளையிட்டது. அந்த கண்ணாடி நிறைந்த கைகள் அவள் துப்பட்டாவை சரி செய்தபடி பின்னே நகரும் வேலை பட்டென்று இடித்து நின்றாள் ஒருவன் மீது. சாரி என்று படபடக்கும் விழிகளுடன் சொன்னவள் விலகி செல்ல நினைக்க இடிக்கப்பட்டவன் இடைமறித்தான் அவளை. என்ன பாப்பா, இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போற? இதுவே நாங்க உங்களை இடிச்சிருந்தா ஐயோ கண்ணியம் போச்சே கற்பு போச்சேன்னு கலவரம் பண்ணி எங்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என்று ஒரு மார்க்கமாக பார்த்தான் அவளை. சாரிங்க அண்ணா, நான் தெரியாம என்றவளுக்கு பயத்தில் வாக்கியம் கர்நாடக கீதம் போல நீட்டி இழுத்தது. அப்ப நானும் தெரியாமலே பண்ணிட்டு சாரி கேக்குறேன் என்றவன் அவள் யோசிக்கும் முன் அவன் கையில் வைத்திருந்த மொத்த சரக்கையும் அவள் மீது மொத்தமாக ஊற்றிவிட்டான். இதை சற்றும் எதிர்பாராத தென்றல் பயத்தில் தன் மீது ஊற்றப்பட்ட சரக்கை கண்டு உதடு தடிக்க, கைகள் நடுங்க, கண்கள் இரண்டிலும் முத்தாய் கண்ணீர் துளி அரும்பி நிற்க, நடுங்கும் தேகத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அந்த ஸ்மெல் வேறு குமட்டி கொண்டு வந்தது. அச்சோ, கை தவறி பட்டுருச்சு, சாரி என்று உச்சுக்கொட்டி சொன்னவன் ஒய்யாரமாய் சிரிக்க, பாவம் தென்றலின் கண்களிலிருந்து கண்ணீர் துளி கரை புரண்டு ஓடியது. அது மட்டுமா, அவள் பின்னே இருந்த மொத்த கேக்கையும் அப்படியே அவள் கன்னங்களில் அப்பியபடி சிரித்த நவநாகரிக பெண்கள் சிலர் சாரி என நக்கல் புன்னகை செய்தார்கள். இதையெல்லாம் இன்னும் தென்றலை பயமுறுத்த
பாவம் பெண்ணவள் மிரண்டு போய் பின்னால் நகரும் வேளை சிலர் அவள் மீது சாயம் கலக்கப்பட்ட மொத்த நீரையும் ஊத்தினார்கள். இதில் மொத்தமாக நனைந்து போன தென்றல் கண்களிலிருந்து கரை புரண்டு ஓடியது கண்ணீர். மூக்கு சிவக்க உதட்டை பிதுக்கி விம்மியவள் புறங்கை கொண்டு முகத்திலிருந்த கேக்கை துடைத்தபடி விம்மி அழுதாள். என்ன என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்று அழுதபடி மூக்கை உறிஞ்சியவள் தன் தோழி எங்கே இருக்கிறாள் என்று தவிப்புடன் தேடினாள். அதுக்குள்ளேம்மா வா, என்ஜாய் பண்ணலாம் என்று பாடலை ஹை டெசிபலில் வைத்தனர். தென்றலுக்கு சிறுவயதிலிருந்தே சில பிரச்சனைகள் உண்டு. அவளால் சத்தமான எதையும் கேட்க முடியாது. அதிர்ச்சியான விஷயங்களை தாங்க முடியாது. அந்த சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவள் காதை மூடி ஒரு மூலையில் பயந்து போய் முடங்கி விம்மி கதறினாள். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்று கதறி அழுதவளை அந்த கதவின் ஓரம் சாய்ந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அனல். இந்த மொத்த சம்பவத்துக்கும் அவனே டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர். வந்து ஆடு, வாமா கிராமத்து பைங்கிலி என்று அங்கிருந்தவன் ஒருத்தன் கைகளில் கலர் பூசி தென்றலை நெருங்கியவன் கண்கள் என்னமோ அவள் கழுத்தின் கீழ்தான் இருந்தது. வராதீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, சுஜி சுஜி என்று பயத்தில் கத்தியபடி தன் தோழியை தேடியவள் ஓட முடியாமல் ஒவ்வொரு பக்கமும் சுற்றி வளைத்து கொள்ள மொத்தமாக நனைந்து போயிருந்தவளின் உடல் அந்த ஏசியிலும் வியர்த்து வடிந்தது. உன்னால எங்கேயும் ஓட முடியாது செல்லம், வா ஃபன் பண்ணலாம் என்றவளை நெருங்கியவன் அவள் முகத்துக்கு நேரே நீட்டிய கையை அப்படியே கழுத்துக்கு கீழ் இறக்கி ஒரு மார்க்கமாக சிரித்தபடி அவள் மீது கை வைக்க போன சமயம் தென்றல் பயத்தில் விம்மியபடி கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று கத்தியபடி கைகள் கொண்டு முகத்தை மூடினாள். அவ்வளவுதான், அவன் தன் மீது கை வைக்கப் போகிறான் என்று எண்ணும் நேரம் டொம் என்ற சத்தம் கேட்டு முகத்தில் மூடியிருந்த கைகளை மெல்ல நடுங்கியபடி விலக்கினாள் தென்றல். அவள் மீது கை வைக்க வந்தவன் கீழே விழுந்து கிடந்தான். என்ன நடந்ததென்று புரியாமல் அழுது வடிந்த முகத்தோடு நிமிர்ந்து பார்த்தவள் அவள் முன்னே நின்றவனை கண்டு அதிர்ச்சியுடன் முட்டை கண்களை விரித்தாள். இத்தனை நாட்களாக யாரை தேடிக் கொண்டிருந்தாலோ அவன்தான், அவனேதான். அவள் கண்முன் படங்களில் வரும் கதாநாயகன் போல், ஆபத்தில் காக்க வரும் சூப்பர் ஹீரோ போல் அவள் முன்னே வந்து மாசாக நின்று கொண்டிருந்தான். இந்த நொடி அவளை காக்க வந்த தேவன் போல தெரிந்தான் அவளுக்கு. ஆனால் பாவப்பட்ட ஜீவனுக்கு தெரியவில்லை, இத்தனை நேரம் அவளை கதற வைத்த புண்ணியவானே அவன்தான் என்றும், இது அனைத்துமே அவளுக்கு விரிக்கப்பட்ட மாயவலை என்றும். அத்தியாயம் 7. அவளின் சோடா புட்டிக்கு பின்னால் இருக்கும் முட்டைக்கண்கள் இரண்டும் கொட்ட கொட்ட விழிக்க அவளின் இமைகளில் ஒட்டி நின்ற கண்ணீர் துளி அவளை இன்னும் மெருகேற்றி காட்ட, எதுவும் தெரியாத சிறு பிள்ளை சூப்பர்மேனை கண்டால் எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குமோ அப்படித்தான் அவளும் அவனை வியப்புடன் பார்த்தாள். இதுதான் அவனுக்கும் வேண்டும். அர்த்தமான புன்னகை செய்தவன் தன்னை சுற்றி வந்தவர்களின் கையை சுழற்றி ஒவ்வொருத்தனையும் அடி வெளுத்தான். வலிக்காமல் தான் அடித்தான். அவன் வலிக்கும்படி அடித்தால் அதை யாராலும் தாங்க முடியாது. ஆனால் ஒருத்தனை மட்டும் கொஞ்சம் பலமாகவே அடித்து விட்டான். அவன்தான் தென்றல் மீது கை வைக்க வந்தவன். அனல், வலிக்குதுடா, நீ நிஜமாவே அடிக்கிற என்று கீழே விழுந்து கிடந்தவன் கொஞ்சம் வலியுடன் முணுமுணுப்பாக சொன்னான். தாடையோரம் எட்டி பார்த்து ட்ரிம் செய்யப்பட்ட முடியை மெல்ல தடவியபடி அவன் முன் ஒற்றை காலை மடக்கி அமர்ந்த அனல் கழுத்தை சாய்த்து ஒரு சார்மிங் ஸ்மைல் செய்தான். அந்த புன்னகை எப்பொழுதும் அவனுக்கு தனி அழகுதான். என்ன சொன்ன? அவன் பேசும் வார்த்தை குறைவாக இருந்தாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டாயா என்று பெண்களை ஏங்க வைக்கும் அர்ஜுன் தாய்ஸின் வாய்ஸ் போல செமையாக இருக்கும் அவன் குரல். முக்கியமாக பெண்களை கட்டி போடுவது அவன் கண்கள் மட்டுமல்ல, குரலும் தான். அவன் கேட்கும் விதத்திலே கீழே விழுந்து கிடந்தவன் கொஞ்சம் பயந்துதான் போனான். அதனால் திக்கி திக்கிதான் வந்தது அவன் வார்த்தை. வலிக்கிற மாதிரி அடிக்கிற என்றான் கொஞ்சம் சத்தமாக. அடுத்த நொடி அவன் கடவாய்ப்பல் வெளியே கலண்டு விழும் அளவு ஒரு குத்துவிட்டான் அனல். உண்மையில் பல் உடைந்து வெளியே விழுந்தது. அவன் பயத்துடன் வாயிலிருந்து இரத்தத்துடன் கலந்த உமிழ்நீரை வெளியே துப்பினான். வலிக்கணும் தாண்டா அடிக்கிற என்று இன்னொரு குத்து விட்டவன் அவன் சட்டையை பிடித்து மேலே தூக்கினான். அவளை தொடாம டார்ச்சர் பண்ண சொன்ன, எவ்ளோ தைரியம் இருந்தா அவ பின்னாடி டச் பண்ணுவ? இந்த கைதானே அவ பின்னாடி தட்டுச்சு என்று நொடியில் அவனது வலது கையை அப்படியே மடைக்கு உடைத்து விட்டான் அனல். அங்கிருந்த அத்தனை பேரும் இதை நடிப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்க பாவம் கை உடைந்தவன் கதறி துடித்தான். தெரியாம பண்ணிட்ட அனல்,
என்ன விட்டுரு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று வலி பொறுக்க முடியாமல் இடது கையால் தரையில் குத்தினான். நம்மளை விட அவன் பயங்கரமா நடிக்கிறான்டா. அனல் கிட்ட நல்ல பேர் வாங்க பாக்குறான் போல. என்னமோ நிஜமாவே கை உடைஞ்ச மாதிரி இப்படி நடிக்கிறான் என்றவர்களுக்கு தெரியவில்லை உண்மையில் அவன் கை உடைந்துதான் விட்டது என்று. அவளை டச் பண்ணி டார்ச்சர் பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு என்று அவனின் காலில் பேனாவை இறக்கினான். பாவம், ரத்தம் வெளியே கசிந்தது. அனல் முகத்தில் துளியும் இரக்கமில்லை. அவன் அப்படித்தான். இரக்கம் என்ற சொல்லுக்கு எத்தனை எழுத்து என்று கேட்கக்கூடியவன். சற்று தள்ளி நடுங்கிய தேகத்துடன் நின்ற தென்றலுக்கு இதெல்லாம் சரிவர தெரியவில்லை. ஆனால் அனல் சண்டை செய்வது மட்டும் கொஞ்சம் தெரிந்தது. அவள் ஏங்கி அதையெல்லாம் உணரும் நிலையில் இருந்தாள். நமக்கு பிடித்த ஒருத்தரை திடீரென்று பார்த்தால் வரும் அதிர்ச்சியும் சந்தோஷமும் ஒன்றாய் சேர்ந்து வந்தது போல் அவள் தனியொரு உலகத்தில் இருந்தாள். அதுவும் தனக்கு பிடித்தவன் தன்னை காப்பாற்ற வருகிறான் என்ற சந்தோஷம் அவளிடத்தில். அத்தனை பேரையும் அடித்து போட்டுவிட்டு தென்றலை தன் காருக்கு அழைத்து சென்றான் அனல். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க மிஸ் என்று எதுவும் தெரியாதவன் போல அவளை கேள்வியாக நோக்கினான். அப்படி ஒரு நடிப்பு அவனிடத்தில். தென்றல் என்றாள் பேதையவள் தயங்கி தயங்கி. ஓகே மிஸ் தென்றல், உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். என எதுவும் தெரியாத அக்மார்க் ஜென்டில்மேன் போல பேசியவனின் நடிப்பின் முன் அந்த ஆஸ்கார் அவார்டெல்லாம் அத்துப்படி. வேணாங்க என்றாள் தென்றல் தயக்கத்துடன். ஆசை கொண்டவன் அழைக்கிறான். ஆனால் இதுவரை ஆளியைத் தவிர அவள் எந்த ஆண்மகன் வண்டியிலும் ஏறியது இல்லை. அதுதான் இந்த தயக்கம். காதலித்தவனாக இருந்தாலும் கடும் இரவில் கட்டியணைத்து செல்ல முடியுமா என்ன? அனலுக்கு இப்பொழுதுதான் அவளை அழைத்து செல்லும் வெறி வந்தது. இதுவரை எத்தனையோ பெண்களை கடந்து வந்த அனல் ஒரு சைகை காட்டினால் போதும், கட்டியணைத்து ஏறிக்கொள்ளும் பெண்களுக்கு மத்தியில் தென்றல் வித்தியாசமாய் தெரிந்தாள். அதுவும் காதலிப்பவன் உடன் கூட வர தயங்கியவளை பார்க்கும் பொழுது அவளை அழவைத்து அலைக்கழிக்க வேண்டும் என்ற வெறி அதிகமானது அவனுக்குள். அவன் நினைத்தால் இன்னும் 2 பிட்டு போட்டு அவளை அழைத்து செல்ல முடியும். ஆனால் அதை அனல் விரும்பவில்லை. அவன் வேறு விதமாக அவளை கவக்க நினைத்தான். உடனே அந்த பக்கம் சென்று ஆட்டோ ஒன்றை நிறுத்தியவன், ப்ரோ, இவங்கள பத்திரமா வீட்ல இறக்கி விடுங்க, பத்திரம், எனக்கு வேண்டியவங்க என்றான் அழுத்தமாக. குளிரில் நடுங்கிய போதும் அவன் சொன்ன வேண்டியவங்க என்ற வார்த்தை தென்றல் காதில் கீதமாய் வந்து ஒலித்தது. ஏறிக்கோங்க என்று பக்கா ஜென்டில்மேன் போல் அவளின் கீழே உருசிய துப்பட்டாவை எடுத்து மேலே வைத்தவன், அவள் ஆடை நனைந்து உள்ளதால் அவன் போட்டிருந்த ஜர்கினையும் கலட்டி அவள் கைகளில் கொடுத்தான். போட்டுக்கோங்க. தென்றல் தயங்கினாள். உங்க ட்ரெஸ் ஈரமா இருக்கு, இத போட்டுக்கோங்க, புடிங்க என்றவள் தயங்கிய போதும் அவன் சட்டையை அவள் கைகளில் திணித்து விட்டவன் இந்த உலகிலே அவன்தான் நல்லவன் போல நடந்து கொண்டான். ஏற்கனவே அவன் மீது காதல் கொண்டவனுக்கு அவனின் ஒவ்வொரு செய்கையும் இன்னும் அவன் மீதான நல்ல எண்ணத்தை அதிகப்படுத்தியது. அவன் கண்ணியம் அவளை கவர்ந்தது. ஆட்டோ அங்கிருந்து கிளம்பியதும் அனல் அவர்கள் ஆட்டோவை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தான். அவள் கவனிக்கவில்லை. ஆனால் ஆட்டோக்காரன் அதை கவனித்து விட்டான். மேடம், சார் உங்க லவரா இல்லைன்னா ரொம்ப வேண்டப்பட்டவரா? வண்டி ஓட்டியபடி கேட்டான் ஆட்டோக்காரன். காதலன் என்று சொல்லதான் ஆசை. ஆனால் தயக்கமாக வேண்டியவங்க என்றாள். வேண்டியவங்க மேலேயே எவ்வளோ அக்கறை பாருங்க மேடம் அவருக்கு. உங்களை தனியா அனுப்பி வைக்க பயந்துகிட்டு என் ஆட்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணியே வர்றாரு. காதலிச்ச பொண்ணே எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற இந்த காலத்துல தெரிஞ்ச பொண்ணு மேல எவ்வளோ அக்கறைப்படுறாரு. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க என ஆட்டோக்காரர் சொன்னதை கேட்டு அவசரமாக கண்ணாடி மிரரில் பார்த்தாள். உண்மையில் அவர்கள் ஆட்டோவை ஃபாலோ பண்ணி வந்தான் அனல். முதல் முறை பார்த்த பெண்ணின் மீது இத்தனை அக்கறை கொள்கிறான் எனில் அவன் எவ்வளவு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று அவன் மீதான நல்ல எண்ணமும் மரியாதையும் அவளுக்கு கூடிக்கொண்டே சென்றது. அவள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் தயக்கத்துடன் நெருங்கிக் கொண்ட தென்றல் கண்கள் என்னவோ அனலைதான் தேடியது. அவன் அந்த தெருமுக்கில் நின்று இவள் இறங்கிவிட்டாளா என்று பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அதைக் கண்டு அத்தனை பயத்திலும் அவள் இதழில் சிறு புன்னகை கீற்று. ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்தாள். ஆனால் அவரோ வாங்க மறுத்தார். வேணாம் மேடம், சார் கிளம்பும் போதே கொடுத்துட்டாரு, நீங்க பத்திரமா உள்ள போங்க. அப்புறம் சார் என்ன சண்டை போட போறாரு, உங்க மேல அக்கறை அதிகம் போல என்று சிரிப்புடன் சொல்லிவிட்டு சென்றார். எனக்காக ஏன் அவர் பணம் கொடுக்கணும் என்றவளுக்கு ஏனோ அவனின் ஒவ்வொரு செய்கைகளும் இன்னும் அவளை அவன்பால் ஈர்த்து கொண்டே இருந்தது. அவள் மனதில் காதல் ஊற்று போல ஊறிக்கொண்டே இருக்க இதையெல்லாம் தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருந்த அனல் இதழ் பிள்ளத்தனமாய் விரிந்தது. அந்த ஆட்டோக்காரன் போல நடித்த அனல் நண்பன் அனல் தோளில் வந்து கையை போட்டான். மச்சி,
நீ சொன்ன மாதிரி உன்னை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டா அந்த பொண்ணுகிட்ட. கண்டிப்பா உன்னை பத்தி தான் நைட்டு முழுக்க நினைப்பா. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. நீ நினைச்சா எத்தனை பொண்ணுங்கள வேணாலும் உன் பக்கம் வர வைப்ப. கண்ணசைச்சா கவுந்து விழுவாங்க பல பொண்ணுங்க. அப்புறம் ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்ளோ ரிஸ்க்? அவனின் 6ஆம் விரலான சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் அனல். இவ்ளோ பிசிக்கலா இல்ல, மென்டலி டார்ச்சர் பண்ண போறேன். நான் சொல்றதுதான் அவளுக்கு வேத வாக்கா இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் யோசிக்காம செய்யணும். அவ்வளவு ஏன், மலையில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிக்கணும், சாக சொன்னாலும் சாகணும். அந்த அளவுக்கு என் மேல பைத்தியம் ஆகணும் அவ. நான் இல்லைன்னு அந்த உலகமே இல்லைன்னு ஒரு நிலைக்கு அவளை கொண்டு வரணும்டா. அதுதான் அந்த அனலுக்கும் வேணும். என்று ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் அதில் அத்தனை வன்மமும் பழிவாங்கும் உணர்வும் இருந்தது. மச்சி, இதெல்லாம் ஏன் பண்ற? அவளை லவ் பண்ண போறியா? அதை கேட்டு ஏதோ பெரிய காமெடி போல கர்ஜித்து சிரித்தான் அனல். காதலா? நான் காதலிக்க தகுதியானவளா? காதல் இல்ல, டார்ச்சர் பண்ண போறேன். இந்த மாதிரி எவனும் காதல் டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டான். இவளை அடிச்சா அவன் துடிப்பான். அதுதான்டா எனக்கு வேணும். இனிமே அவன் நிம்மதியா தூங்கக்கூடாது. 24 மணி நேரமும் என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் என்று வில்லத்தனமாய் அவன் நண்பன் காதில் எதையோ சொன்னான். அவனோ அதை கேட்டு கொஞ்சம் தயங்கினான். பாவண்டா அந்த பொண்ணு. இத பண்ணணுமா? தயக்கமாக கேட்டான். கண்டிப்பா, அவன் துடிக்கணும்னா இத பண்ணணும் என்று டெவில் போல் சிரித்தான். பாவம், இது தெரியாமல் அவன்தான் அக்மார்க் யோக்கியன், நல்லவன், ஜென்டில்மேன் என்று அனலை எண்ணி கனவு கோட்டை கட்டிக் கொண்டிருந்தாள் அப்பாவி தென்றல். அத்தியாயம் 8. அவன் கண்ணசைவை காணவே காலமெல்லாம் காத்திருப்பேன். அவன் புன்னகையில் பூக்கவே இந்த பூமிதனில் பிறப்பெடுப்பேன். அவன் காலடி தடத்திலே கம்பன் போல கவித்தொடுப்பேன். அவன் காதலுக்காக கடைசி வரை காத்திருப்பேன் என தன்னுடைய டைரியில் தன் மனம் கவர்ந்த அனலை எண்ணி கண்களை மூடி வர்ணித்து கவித்தொடித்து கொண்டிருந்தாள் தென்றல். அவனை நினைத்தால் கால பைரவனிடம் காலத்தை கடன் கேட்கும்படி ஆகிவிடும் போல. அப்படி நேரம் செல்வதே தெரியவில்லை அவளுக்கு. நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப வித்தியாசமானவர் என்று அங்கே அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த அனல் ஜெர்கினை பார்த்தாள். அத்தனை பேர் அவளை சீண்டி அழுக வைத்த போதும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் மட்டுமே எண்ணினான். அவனின் இந்த குணம்தான் இன்னும் இன்னும் அவளை கவர்ந்தது. தன் டைரியை மூடி வைத்தவள் மெல்ல மெல்ல அவள் மென்பாதங்களை எடுத்து வைத்து மெத்தையின் அருகே சென்றவள் அந்த மெத்தையில் இருந்த அனல் ஜெர்கினை எடுத்தாள். அவர் உங்க லவ்வரா? ஆட்டோக்காரன் கேட்டது இப்பொழுதும் நினைவில் இருந்தது அவளுக்கு. அந்த மாநிற மேனியில் மாதுளை போல சிவந்திருந்த அவள் இதழ்களில் சிறு வெட்க புன்னகை வந்தது. மெல்ல அந்த ஜெர்கினை எடுத்து தயக்கமாக அவள் மேனியில் போட்டுக்கொண்டாள். அதிலிருந்து ஒரு காஸ்ட்லி பர்ஃப்யூம் வாசனை இவளை அடித்து மயக்குவது போல இருந்தது. கழுத்தை சாய்த்து அவள் கன்னம் கொண்டு அந்த ஜெர்கின் மீது உரசினாள். ஆமா, என் லவ்வர் தான், எனக்கு மட்டுமே சொந்தமான லவ்வர் என்று சிறு வெட்க புன்னகையுடன் சொன்னவள் அந்த கண்ணாடி மிரரில் அவள் உருவத்தை பார்த்து கொண்டாள். அவருக்கு நீ இணையானவளா என்று அவளுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை எட்டி பார்த்தது. ஆனாலும் காதலுக்கு அழகும் அறிவும் முக்கியமில்லையே, மனம் ஒன்று சேர்ந்தால் போதாதா என்ன என்று அதற்கும் அவளை பதில் சொன்னபடி திரும்பும் சமயம் பட்டென்று அவள் கண்முன்னே வந்து நின்றான் அனல். இதில் பயந்து போனவள் ஹா என்று கத்தியபடி கீழே விழுந்தாள். இந்த சத்தம் கேட்டு பக்கத்தரையில் இருந்த பெண் ஓடி வந்தாள். வாட் ஹேப்பன் தென்றல்? தென்றல் பயத்துடன் முன்னே கை நீட்டினாள். அங்கே என்ன? அவள் புரியாமல் கேட்டாள். பா பா வந்து அவரு இங்க என்று பயத்தில் அவள் வார்த்தைகள் பெட்ரோல் தீர்ந்த பைக் போல ஸ்டக்காகி வந்தது. இங்கே யாரும் இல்லையே, அவள் கொஞ்சம் கடுப்புடன் சொன்னாள். இல்ல சுஜி, அவரு முன்னாடிதான் நிக்கிறாரு என்றாள் தென்றல் தயக்கம் விலகாமல். கனவு கண்டியா? இங்கே யாரும் இல்ல, ஒழுங்கா தூங்கு. இன்னொரு முறை கத்துனன் வை, கதவை லாக் பண்ணி வச்சிருவேன் என்று மிரட்டியவள் அங்கிருந்து செல்லும் முன்னே இருந்த அனலை கண்டு அர்த்த புன்னகை செய்யவும் தவறவில்லை. அத்தனை பேரையும் பணத்தால் விலைக்கு வாங்கிவிட்டான் அனல். அங்கே இல்லையா? அப்ப அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் எனக்கு மட்டும் தெரியுறாரா? எனக்கு முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டவள் அப்படியே மெத்தையில் விழுந்து அனல் ஜெர்கினை இறுக்கு பிடித்தபடி உறங்கி போனாள். அவள் உறங்கும் வரை அந்த சோஃபாவிலே அமர்ந்திருந்த அனல் மெல்ல அவள் அருகே வந்து அமர்ந்தான். அந்த சோடா பெட்டி கண்ணாடியை கூட கழட்டாமல் உறங்கி இருந்தாள். அவன் மெல்ல அந்த கண்ணாடியை எடுத்து தள்ளி வைத்தபடி அவளை உற்று பார்த்தான். எந்த ஆங்கிளில் வைத்து பார்த்தாலும் அவனுக்கு அவள் இணையில்லை. என்னதான் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்த போதும் அந்த கிராமத்து லுக் அப்படியே இருந்தது அவள் முகத்தில். இப்படி உன் தகுதிக்கும் அழகுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத இந்த சோடா புட்டிக்காக இவ்ளோ ரிஸ்க் தேவையா
சுவரேறி குதிச்சு வந்து இவள மயக்கணுமா? என்றவன் மனம் கேள்வி எழுப்பாமல் இல்லை. ஆனால் அவன் பழிவாங்க நினைப்பது அவளை அல்ல, அந்த ஆழியைதான். அதற்கு நிச்சயம் இது தேவை என்று எண்ணிக்கொண்டான். உன் மேல எனக்கு பகை இல்ல. ஆனா நீ அந்த ஆளி ஃப்ரெண்டு. அதனால நீ எனக்கு பகையாளிதான் என்று வன்ம புன்னகை சிந்திக் கொண்டவன் அவன் வந்த வேலையை சிறப்பாக செய்துவிட்டு சென்றான். நாளைக்கு நாள் உனக்கு ரொம்ப சிறப்பா விடிய போகுது செல்லம் என்று வில்ல புன்னகை சிந்தியவன் வந்த வழியே கிளம்பி சென்றான். கனவில் அனலிடம் தன் காதலை சொல்வது போல கனவு கண்ட தென்றல் மெல்ல அவனிடம் காதலை சொல்ல போன சமயம் டொம் டொம் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அனல் மட்டுமல்ல, கனவும் மறைந்து போக கதவு தட்டும் சத்தம் கேட்டு பதட்டமாய் எழுந்தமர்ந்தவள் அவள் கண்ணாடியை தேடி அணிந்து கொண்டாள். பின் முகம் கழுவி வந்தவள் துப்பட்டா கொண்டு அவள் முகத்தை துடைத்தபடி கதவை திறந்தாள். கதவருகே போலீஸ் உடை அணிந்து 2 பெண்கள் நிற்பது போல தெரிந்தது. கண்ணாடியில் ஏதோ பிரச்சனையா என்று மீண்டும் தண்ணீர் படிந்து அவள் கண்ணாடியை துடைத்து மாட்டினாள். உண்மைதான், அவர்கள் போலீஸ்தான். எதுக்கு கதவு தட்டினீங்க? திக்கி திணறி கேட்டாள். உனக்கு நலங்கு வச்சு சீமந்தம் பண்ண மாமியார் வீட்ல இருந்து வந்திருக்கோம், வாடி என்று கொச்சை வார்த்தைகளால் ஏசியவர்கள் தென்றலின் முடியை பிடித்து இழுத்து வந்தார்கள் ஹாலுக்கு. அவர்கள் பேசிய வார்த்தையிலேயே அதிர்ந்து போயிருந்த தென்றலுக்கு அவளை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. மேடம், இங்க என்ன நடக்குது என்றவளுக்கு அவள் சோடா புட்டி கண்ணாடி தாண்டியும் கண்ணீர் கன்னத்தில் கரை புரண்டு ஓடியது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்வாங்களே, கேள்விப்பட்டதில்லையா? இவ்ளோ நாளா வேலைக்கு போற மாதிரி பந்தா பண்ணிட்டு உள்ள எல்லாரும் சேர்ந்து விபச்சாரம் பண்றீங்களாடி? சிரிக்கீங்களா என்று பாக்க போட்ட போலீஸ் அக்கா ஒருத்தர் தென்றலை மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேரையும் கேவலமாக பார்த்தார். தென்றலுக்கு எது புரிந்ததோ இல்லையோ, ஆனால் அவர் சொன்ன விபச்சாரம் என்ற வார்த்தை மட்டும் அவள் காதில் தெளிவாக கேட்க துடித்து போனாள் பெண்ணவள். அவள் என்ன அப்படிப்பட்டவளா? மேடம், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்று திக்கி திணறி சொன்னவள் முகம் அழுதழுது சிவந்து விட்டது. தப்பு பண்றவ எவடி உண்மையை ஒத்துப்பா? எல்லாரும் நான் உத்தமின்னு தான் சொல்லுவாங்க. பண்றது விபச்சாரம், இதுல என்னமோ பத்தினி மாதிரி கண்ணீர் வடிக்கிற? நக்கலாக சொன்னவர் வாயில் போட்டிருந்த பாக்கை அவள் பக்கத்தில் துப்பினார். வீடு என்பது கோவில் போல், அதற்குள் செருப்பை கூட போட்டு வரக்கூடாது என்று உடனிருக்கும் அத்தனை பேரிடமும் சொல்பவள் அவள். அவளை விபசாரி என்றது மட்டுமில்லாமல் அவள் கோவில் போல நினைத்த வீட்டுக்குள் பாக்கை போட்டு துப்பினார். அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அந்த நிலையிலும் கூட வெளியே போய் துப்புங்க மேடம் என்றால் மூக்கை உறிஞ்சியபடி. அவ்வளவுதான். அடுத்த நொடி தென்றல் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அந்த போலீஸ் பெண். சரியான அடி, சொல்லென்று வலித்தது அவளுக்கு. பண்றது அந்த மாதிரி தொழிலு, இதுல மேடத்துக்கு சுத்தம் கேக்குதோ? கண்டவன் கூட இருக்கும்போது உனக்கு இந்த சுத்தம் தெரியலையா என்று பச்சையாக பேசினார். அருவருப்பில் முகம் சுழித்த தென்றல் இப்படி ஒரு நிலையில் இருப்பதை எண்ணி வெம்பினாள். நான் அப்படி பண்ணல மேடம், நான் ரொம்ப கௌரவமான குடும்பத்துல பிறந்த பொண்ணு விம்மலுடன் சொன்னாள். அதனாலதான் அடுத்தவன் முன்னாடி அவுத்து போட்டு தொழில் பண்றியா? ஆமா, ரேட் எப்படி? மணிக்கு எவ்வளவு வாங்குவ என்று வார்த்தையால் அவளை வதைத்தார் அந்த போலீஸ். தென்றல் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க மேடம், நாங்க அப்படிப்பட்ட பொண்ணுங்க இல்ல என்று அழுகையுடன் சொன்னவள் தோழியை திரும்பி பார்த்தாள். சொல்லு சுஜி, நம்ம அப்படி இல்லைன்னு சொல்லு என்றால் மூக்கை உறிஞ்சியபடி. அவள் தயக்கமாக தென்றலை திரும்பி பார்த்தாள். எவ்வளவு நேரண்டி போய் சொல்வ? நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம விபச்சாரம் பண்றதையும் நம்ம அப்படிப்பட்டவங்க தானும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பேசாம உண்மையை ஒத்துக்கொடி என்று அவள் தோழி சொன்னதை கேட்டு தென்றல் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவள் கண்களில் சொல்ல முடியாத வலி, குற்றாலம் அருவி போல கண்ணீர் கரை புரண்டு ஓட, தோழியின் வார்த்தையில் மொத்தமாய் உடைந்து போனவளுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அந்த போலீஸ் நக்கலாக சிரிப்பது இவள் காதில் தெளிவாக கேட்டது. இத்தனை நாட்கள் உடனிருந்தவளே தான் ஒரு விபச்சாரி என்றாள். முதுகில் குத்திவிட்டாள். வார்த்தைகள் வரவில்லை, அழுகை மட்டுமே வந்தது அவளுக்கு. அதே சமயம் தென்றலின் அறையிலிருந்து சில காண்டம் கட்டுகளை எடுத்து வந்தார் போலீஸ். மேடம் என அவர் அந்த காண்டம் கட்டுகளை தூக்கி காட்ட, போலீஸ் கண்ணில் ஒரு நக்கல், தென்றல் கண்களில் அதிர்ச்சி. பெரிய கருப்பு கரசி மாதிரியும் கண்ணியமானவ மாதிரியும் வசனம் பேசின, அப்புறம் எப்படி உன் ரூம்குள்ள காண்டம் கட்டு வந்துச்சு? அத்தனை இலக்காரம் அவர் பேச்சில். அது எப்படி அவள் அறைக்குள் வந்தது என்று அந்த ஆண்டவன் சத்தியமாக அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த அற்ப பதர் அறிந்திருக்கவில்லை அது அந்த அனல் வேலை என்றும், அவன் நேற்று வந்ததே இதற்காகத்தான் என்றும். தென்றல் இங்கு கண்ணீரில் கரைந்து கொண்டிருக்க
அதையெல்லாம் தன் வீட்டில் உள்ள பெரிய எல்இடி டிவி வழியாக மதுவை ஒரு சிப் அருந்தியபடி ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அனல். அவன் கண்களில் அத்தனை வன்மம்.